இறைமொழி பேசுதே. விவிலியம் காட்டும் வாழ்க்கை பாடம் நாள் 47. இன்றைய நாளில் இணைச்சட்ட நூல் 16 முதல் 20 வரையிலான அதிகாரங்கள் எடுத்துரைக்கும் இறையியல் வாழ்க்கை பாடங்களை பற்றி கற்றுக்கொள்வோம். முதலாவது, 3 முக்கிய திருவிழாக்கள். ஆண்டவர் தெரிந்து கொண்ட இடத்தில் ஆண்டுக்கு 3 முறை எல்லா ஆண்களும் கூடி வர வேண்டும். புளிப்பற்ற அப்ப விழா, அதாவது பாஸ்கா திருவிழா, எகிப்திலிருந்து விடுதலையானதை நினைவு கூறுவதற்காக கொண்டாடப்படுகிறது. வாரங்களின் திருவிழா, அதாவது பெந்தைகோஸ்து திருவிழா, அறுவடையின் முதற்கனிகளை நன்றியுடன் செலுத்தக்கூடிய விழாவாகும். கூடார திருவிழா, வனாந்தர பயணத்தை நினைவு கூறவும் விளைச்சலுக்காக நன்றி கூறவும் கொண்டாடப்படும் விழாவாகும். நீதிமான்கள் யாரும் ஆண்டவர் முன்னிலையில் வெறுங்கையோடு வரக்கூடாது. ஒவ்வொருவரும் தம் ஆசீர்வாதங்களுக்கு ஏற்ப காணிக்கைகளை தர வேண்டும் என்று 16ஆம் அதிகாரம் நமக்கு கற்றுத்தருகின்றது. இரண்டாவது, நீதி வழங்கலும் அரசருக்கான சட்டம். நீதிமன்றம் கடினமான வழக்குகளை லேவி குருக்களிடமும் நீதிபதியிடமும் தான் கொண்டு செல்ல வேண்டும். சாட்சிகள் 2 அல்லது 3 இருந்தால் மட்டுமே மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும். அரசருக்கான விதிகள். இஸ்ரேலருக்கு ஒரு அரசன் தேவைப்பட்டால் அவன் அந்நியனாக இருக்கக்கூடாது. அவன் அதிக குதிரைகளையோ மனைவிகளையோ பொன் வெள்ளியையோ சேர்த்து வைக்க கூடாது. அவன் தினமும் திருச்சட்ட நூலை வாசித்து அதன்படி நடக்க வேண்டும் என்பதை 17ஆம் அதிகாரம் நமக்கு கற்றுத்தருகின்றது. மூன்றாவது, லேவியரின் பங்கு மற்றும் மெய்யான இறைவாக்கினர். லேவியர் அவர்களுக்கு நிலப்பரப்பு கிடையாது. எனவே பள்ளிகளில் ஒரு பகுதியை அவர்கள் உணவாக பெறுவாங்க. எச்சரிக்கை, மந்திரவாதம், குறி சொல்லுதல் இது போன்ற அருவருப்பான செயல்களை செய்யக்கூடாது. வாக்குறுதி, உன்னை போன்ற ஒரு இறைவாக்கினர், அதாவது மோசையை போன்ற ஒரு இறைவாக்கினரை நான் எழுப்புவேன். இது இயேசு கிறிஸ்துவை பற்றிய தீர்க்க தரிசனமாக கருதப்படுவதாக 18ஆம் அதிகாரம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. நான்காவது, புகலிட நகரங்கள் மற்றும் சாட்சிகள். அறியாமல் கொள்ளை செய்தவன் பழிவாங்கப்படாமல் இருக்க 3 நகரங்கள் ஒதுக்கப்பட்டன. பொய் சாட்சி சொல்பவனுக்கு அவன் தன் சகோதரனுக்கு என்ன செய்ய நினைத்தானோ அதையே தண்டனையாக வழங்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. அதாவது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்பதை 19ஆம் அதிகாரம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. ஐந்தாவது, போர் விதிகள். போருக்கு செல்லும் போது அஞ்சக்கூடாது. ஏன் அப்படின்னா ஆண்டவர் அவர்களோடு இருக்கிறாரு. விளக்கு, புதிய வீடு கட்டியவன், திராட்சை தோட்டம் அமைத்தவன், மனம் புரிந்தவன் மற்றும் பயந்த குணம் கொண்டவன் போருக்கு செல்ல தேவையில்லை. சமாதான பேச்சு, ஒரு நகரத்தின் மீது படையெடுக்கும் முன்பு முதலில் சமாதான பேச வேண்டும் என்பதை 20ஆம் அதிகாரம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. வாழ்க்கை பாடங்கள். நன்றி உணர்வு. திருவிழாக்கள் என்பது வெறும் கொண்டாட்டம் மட்டுமல்ல, இறைவன் செய்த நன்மைகளை நினைவு கூறும் தருணங்கள். நம்முடைய வாழ்க்கையில் இறைவன் செய்த பெரிய காரியங்களை மறக்காம அவ்வப்போது ஆலயங்களுக்கு சென்று நன்றியுடன் காணிக்கை செலுத்துவது அவசியம். தலைமையின் பொறுப்பு. அரசன் என்பவன் அதிகாரத்தை செலுத்துவதற்காக அல்ல, இறை சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து மக்களை வழிநடத்தவே நியமிக்கப்பட்டிருக்கிறார். தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்கள் தினமும் இறைவார்த்தையை வாசித்து அதன் அடிப்படையில் முடிவுகள் எடுக்க வேண்டும். நீதியான விசாரணை. ஒருவரை தண்டிக்கும் முன் முறையான விசாரணை மற்றும் தகுந்த சாட்சிகள் அவசியம். அவசரப்பட்டு தீர்ப்பு வழங்கக்கூடாது. பிறர் மீது குற்றம் சுமத்துவதற்கு முன் அல்லது ஒருவரை பற்றி தவறாக பேசுவதற்கு முன் அது உண்மையா என்று ஆராய்வது நீதியாகும். பயமின்மை மற்றும் மனிதாபிமானம். போர்க்களத்தில் கூட பயந்தவர்களை வீட்டிற்கு அனுப்ப சொன்னது இறைவனின் கருணையை காட்டுகிறது. இறைவன் நம்மோடு இருக்கும்போது எதற்கும் அஞ்ச தேவையில்லை. அதே சமயம் பிறரின் தனிப்பட்ட சூழல்களை புரிந்து கொள்ளக்கூடிய மனிதாபிமானம் நமக்கு வேண்டும் என்பதை இந்த அதிகாரம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. இந்த அதிகாரங்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய இறையியல் சிந்தனைகளை நம்முடைய உள்ளங்களில் சிந்தித்து பார்ப்போம். இறை வழியில் நடக்க இறைவனின் பிரசன்னம் வேண்டி இந்த நாளில் ஜெபிப்போம். நன்றி.